பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 4வது அதிகாரத்திலே சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டுமென்று ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் அங்கே யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே சமாரியாவில் உள்ள சீகார் என்னும் ஊருக்கு வந்தார். யாக்கோபுடைய கிணற்றண்டையிலே உட்கார்ந்து இளைப்பாரி கொண்டிருந்த பொழுது அங்கே சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீயை சந்திக்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஸ்திரீ அது ஆண்டவரே சத்தியத்தை அறிந்த ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் 25வது வசனத்தில், கிறிஸ்து எனப்படுகிற மெஸ்ஸியா வருகிறார் என்று நான் அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. மெஸ்ஸியா வருவார், அவர் அறிவிப்பார் என்ற சத்தியத்தை அறிந்த ஸ்திரீ. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த சத்தியம் யாருக்கு வெளிப்படுகிறது என்று சொன்னால் அது முக்கியமான பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம்தான் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உபாகமத்திலே மோசே கூட இப்படி ஒருவர் வருவார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டா. ஆனால் இந்த ஸ்திரீ அந்த சத்தியத்தை அறிந்திருந்தால் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தாகமுள்ள ஸ்திரீ, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மண்டுகள் வராமல் இருக்கும்படி ஜீவ தண்ணீரை எனக்கு தர வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் தாமே இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையெல்லாம் அறிந்தவர். இந்த ஸ்திரீயை சந்திக்கும்படியாக அந்த 3 ஆண்டுகள் ஊழியத்தில் ஆண்டவர் யார் யாரையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் சித்தம் கொள்கிறாரோ அவர் மாத்திரம்தான் சந்தித்தார். அதில் ஒரு நபர் தான் இந்த சமாரியா நாட்டாளாகிய ஸ்திரீ. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டார். உங்கள் வாழ்க்கையில் நடந்ததான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அறிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உன் புருஷன் அல்ல, நீ உள்ளபடி சொன்னாய் என்று ஆண்டவர் தாமே ஒரு தீர்க்கதரிசியாக காரியத்தை சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 5 புருஷர் இருந்தார்கள், இதற்கு முன்பதாக இருந்தவர்கள், இப்பொழுது இல்லை. முன்பதாக இவருக்கு ஒரு திருமணமாகி அந்த புருஷர்கள் வரிசையாக அவர்கள் இறந்து போய் அடுத்த புருஷன் மனம் முடித்த பிறகும் அடுத்த புருஷன் ஒருவேளை இறந்து போயிருக்கலாம். 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இல்லை. இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இன்னும் ஒரு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கலாம், ஆனால் புருஷனாக இல்லை. எவ்வளவு பாடுகள் அந்த ஸ்திரீயிலே, அந்த ஸ்திரீ எவ்வளவு வேதனையோடு கடந்து போயிருப்பாள் என் வாழ்க்கையிலே என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். அந்த ஸ்திரீயை விபச்சார ஸ்திரீ என்று சொல்லி நாம் சொல்லவில்லை. விபச்சார ஸ்திரீயாக இருந்தால் அங்கே அவள் ஏற்கனவே கல்லெறிந்து கொல்லப்பட்டிருப்பாள். ஆனால் அவள் பாடுள்ள ஸ்திரீ, வாழ்க்கையில் துயரமான காரியங்களை அனுபவித்த ஸ்திரீ. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஆண்டவர்தாமே அந்த பாடுள்ள, அந்த வேதனையுள்ள அந்த ஸ்திரீயை இந்த மத்தியான வேளையிலே சந்திக்கும்படியாக கடந்து வருகிறார். அந்த ஸ்திரீயிடம்தான் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் முக்கியமான சத்தியம் என்னென்னு சொன்னால் பிதாவை தொழுது கொள்ளுவது, ஆண்டவரை தொழுது கொள்வது, ஆண்டவரை ஆராதிப்பது, அதான் முக்கியமான ஒரு காரியம். அதுக்குள்ள சத்தியம், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்வது ஆவியிலும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆம், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை அங்கே அந்த ஸ்திரீக்கு அறிவிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவளாய், விசுவாசித்தவளாய் ஊரில் உள்ள எல்லோருக்கும் போய் இந்த சத்தியத்தை சொல்லி எல்லோரையும் ஆண்டவரிடம் கொண்டு வந்து அந்த ஊரே ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அவர் தாமே கலிலேயாவுக்கு போகும்போது ஒரு ராஜாவின் மனுஷன் வந்து தன் குமாரன் சுஸ்தமாகும்படி வேண்டிக் கொண்டான். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆமாம், ஆண்டவர் தாமே அந்த மனிதனுடைய குமாரனை ஆண்டவர் தாமே நீ போகலாம், பிழைத்திருக்கிறான், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் சொன்னபோது இந்த வார்த்தையை நம்பி போனான். அதே மனிதனிடத்தில் அந்த குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அவன் கேள்விப்பட்டான். அவன் வீட்டார் அனைவரும் தேவனை விசுவாசித்தார்கள். 5வது அதிகாரத்திலே 38 ஆண்டுகள் வியாதி கொண்டு பெதஸ்தா என்னும் சொல்கின்ற குளம் அருகே ஆட்டு வாசல் இருக்கிறது. அங்கே அந்த குளத்தை தேவதூதன் வந்து கலக்கும்போது அங்கே இறங்குகிறவர்கள் குணமாவார்கள். ஆனால் இங்கே இந்த மனிதன் அந்த குளத்தில் இறங்க முடியவில்லை, காத்திருக்கிறான். 38 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. அவனை சந்திக்கும்படியாக கிறிஸ்துவானவர் சென்று அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவன் நடக்க முடியாதவனாயிருந்தான். நடக்க முடியாக ஆண்டவர் தாமே சுஸ்தமாக்கி ஆண்டவர் தாமே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. குமாரன் மூலமாக ஜீவன் உண்டு என்று ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் அதுதாமே நமக்கு சாட்சியாக வந்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே 5000 பேருக்கும் மேலாக ஆண்டவர் போஷிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 5 வார்க்கோதுமை அப்பங்கள் 2 மீன்களை எடுத்து ஆசீர்வதித்து ஜனங்களையெல்லாம் புல்தரையில் உட்கார வைத்து அவர்களுக்கு ஆண்டவர் திருப்தியாக அவர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிறு காரியமானாலும் அதை பெருக செய்கிற தேவனாய் கர்த்தர் நம்மோடு உண்டு. நம்மிடம் காணப்படிதான காரியங்கள் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் கையளவு மேகத்தை பெருமழையாய் மாற்றுகிற தேவன். ஆம், அவர்தாமே இந்த 5 வார்க்கோதுமை அப்பங்களாய் 2 மீன்களாய் இருந்தபோதும் அதை எடுத்து 5000 பேருக்கும் மேலாக போஷிக்கிற வல்லமையுடைய தேவன் நமது வாழ்க்கையிலும் மகிமையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து சீஷர்கள் படகிலே ஏறி சென்ற பொழுது பெருங்காற்று அடிக்கும் பொழுது ஆண்டவர்தாமே அவர்தாமே இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து படகு சமீபமாய் வந்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இங்கே அவர்களை காத்துக்கொள்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஜீவ அப்பம் என்பதையும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரங்களை வசனங்களை தியானிக்க நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. அந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.